வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு பற்றிய புதிய விதிமுறைகள் அடங்கிய ஒரு ஜிஓ 2025 வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புதிய விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஓ நம்பர் 16 நாள் 15/4/2025 அன்னைக்கு ஜிஓ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஜிஓவோட சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுப்பணிகள் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பினை செயல்படுத்தும் பொருட்டு வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் திருத்தங்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஜிஓ வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு 2010 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் மட்டும் தமிழ் வழியில் படிச்சிருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10th லெவல் வேலைக்கு போக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 10th மட்டும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அல்லது டிகிரி லெவல் வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டிகிரி மட்டும் தமிழ் வழியில் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த தமிழ்நாடு பிஎஸ்டிஎம் ஆக்டோட அமெண்ட்மெண்ட் 2020 வந்தது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 10th லெவல் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா 10th மட்டும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தா போதுமானது. இதே நீங்கள் +2 லெவல் வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 10த்தும் +2வும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். அதே நீங்கள் ஒரு பிஜி லெவல் வேலைக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 10th 12th யூஜி பிஜி தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து 2021 1ஆம் வகுப்புலேருந்து அந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்னு சொல்லப்படுற நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை நீங்கள் முழுவதுமாக தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த 20% பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த ஜிஓ தான் நடைமுறையில் இருக்குது. இதில் இன்னும் சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளில் முதல் விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்பு முதல் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு பயிற்று மொழியில் இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு கோர்ஸை படிக்கிறீங்க, ஒரு டிகிரியை நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறீங்க, ஆனால் எக்ஸாம் மட்டும் தமிழில் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ் வழி இடஒதுக்கீட்டுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதின் அடிப்படையில் ஆர்டிஇ சட்டம் மூலமாக ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டத்தின் கீழே நேரடியாக நீங்கள் 2nd ஸ்டாண்டர்டில் சேர்ந்து படிச்சிருந்தா நீங்களும் தமிழ் வழி இடஒதுக்கீட்டுக்கு உரியவர் தான். நீங்கள் 2ஆம் வகுப்பு முதல் நீங்கள் +2 யூஜி பிஜி எல்லாமே தமிழில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் தமிழ் வழி இடஒதுக்கீட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலர் அதர் ஸ்டேட்டில் தமிழ் பயிற்று மொழியில் ஒரு படிப்பை படிச்சுட்டு அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் 5th வரைக்கும் வேறு ஸ்டேட்டில் தமிழ் வழியிலே படிச்சிருக்கிறீங்க. அதுக்கடுத்து 6th தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணுறீங்க, அது தமிழ் வழியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் தமிழ் வழி இடஒதுக்கீட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் 1 to 5 படிச்சிருக்கீங்கன்னா அந்த ப்ரைமரி ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட நீங்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் வாங்கணும். அடுத்து நீங்கள் 6th to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அல்லது 6th to 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்கன்னா அங்கே போய் அங்கே உள்ள ஹெச்எம் கிட்ட நீங்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அடுத்து 11th 12th ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கேயும் போய் அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட நீங்கள் இணைய வழியில் விண்ணப்பித்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அத்தனை பள்ளிகள்லேயும் நீங்கள் எந்தெந்த வகுப்பு படிச்சிருக்கிறீங்களோ அந்தந்த வகுப்புகளுக்கான
பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து ஹெச்எம் கிட்ட வாங்கணும். அடுத்து வந்து நீங்கள் ஐடிஐ கல்லூரியில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கல்லூரி முதல்வர் பிரின்சிபல் கிட்ட வந்து நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதே மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டிஸில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர்கிட்ட வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அப்படி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் கையொப்பமிடுற ஒரு பர்சன் வந்து ரிட்டையர்டு பர்சனாக இருக்கக்கூடாது. ரிட்டையர்ட் ஆகாத இப்போ பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கணும். அதுக்கடுத்து தனித்தேர்வர்கள் வந்து நேரடியாக வந்து 8th எழுதுவாங்க, அடுத்து 10th எழுதுவாங்க, அடுத்து வந்து 11th எழுதுவாங்க, 12th எழுதுவாங்க. அந்த மாதிரி தனித்தேர்வர்களாக ப்ரைவேட்டாக வந்து எக்ஸாமை எழுதி வர்றவங்க வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தா அவங்க வந்து தமிழ் வழி இடஒதுக்கீட்டுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போ வந்து 10th வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க திரும்ப ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது. அந்த 2 எக்ஸாம் வந்து அவங்க தனித்தேர்வர்களாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் மூலமாக பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அடுத்து இதே மாதிரி +1 +2ல் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேயோ 2 சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தனித்தேர்வர்களாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் வந்து வர முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தனியாக எழுதுகிற எக்ஸாமுக்கான சான்றிதழ்களை யாருக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் அரசு தேர்வுகள் இயக்ககம் அங்கே போயிட்டு வாங்கணும் நம்ம அதுக்கான மார்க் ஷீட்ஸை. 6th வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4 ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்ஆர்பி, டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இருக்குது. அதில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், டிசி, மார்க் ஷீட்ஸ் மூலமாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தானா அப்படின்னு அந்த கன்சர்ன் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி வந்து உங்களுடைய பிஎஸ்டிஎம் சான்றிதழை உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 7th பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 7th வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எம்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கான உண்மைத்தன்மை, அதாவது ஜென்யூன்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஜென்யூன்னஸ் சம்மந்தப்பட்ட பள்ளிகள்லையோ அல்லது கல்லூரிகள் மூலமாகவோ வந்து கண்டிப்பாக உறுதி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட், நீங்கள் ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சியில் வந்து இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பிஎஸ்டிஎம்மோட உண்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய பள்ளி ஹெச்எம் மூலமாகவோ அல்லது டிஇஓ சிஇஓ மூலமாகவோ வந்து அவங்க உங்களுடைய உண்மைத்தன்மையை கடிதம் வாயிலாகவோ அல்லது வந்து மெயில் மூலமாகவோ வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கல்லூரிகள்லேயும் சரி பல்கலைக்கழகங்கள்லேயும் சரி பதிவாளர் அல்லது முதல்வர்கள் மூலமாக வந்து உங்களுடைய பிஎஸ்டிஎம் உண்மைத்தன்மையை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2024 நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸாமோட ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, மார்க்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில கேண்டிடேட்டோட நேமுக்கு நேராக அட்டுன்னு ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 2வது லைனில் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜென்யூன்னஸ் ஆஃப் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் பை தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோட உண்மைத்தன்மையாக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஒருத்தரோட பிஎஸ்டிஎம் சான்றிதழ் வந்து கரெக்டான ஃபார்மெட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜிஓக்கு கீழே இணைப்புகள் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 சர்டிஃபிகேட்ஸில் வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்லேயே வந்து கீழே வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. தமிழ் வழியில் படித்தோருக்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்தச் சட்டம் 2020 பிரிவு 2 கீழ் ஆதார ஆவணங்களை சரிபார்த்ததன் அடிப்படையில் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இவ்வுள்ளடக்கங்களின் உண்மைத்தன்மைக்கு இச்சான்றிதழில் கையொப்பமிட்டுள்ளவர் முழு பொறுப்புடையவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9வது பாயிண்ட் வந்து
ஒருவேளை நீங்க படிச்ச ஸ்கூலோ அல்லது காலேஜோ வந்து மூடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, நீங்க எப்படி பிஎஸ்டிஎம் வாங்குறது? அப்படின்னும் வந்து இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை உங்க ஸ்கூல் மூடப்பட்டிருந்தது அப்படின்னா, உங்களுடைய மாவட்ட டிஓஓ அல்லது சிஇஓ கிட்டேயோ வந்து சிஇஓ ஆஃபீஸ்லயோ வந்து நீங்க போயிட்டு பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கல்லூரி மூடப்பட்டிருந்தது அப்படின்னா, உங்களுடைய கல்லூரி எந்த யுனிவர்சிட்டிக்கு கீழ வருதோ, அந்த யுனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ட வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தொடக்க கல்வியிலிருந்து முதுகலை பட்டம் வரைக்கும் கல்வி தகுதிச் சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல்கள், டிசி இது எல்லாத்துலயுமே இனி வர்ற காலங்கள்ல பயிற்று மொழி வந்து கட்டாயம் வந்து குறிப்பிடப்படும் அப்படின்ற பாயிண்ட்டும் வந்து 10th பாயிண்ட்டா வந்து குடுத்திருக்கிறாங்க. அடுத்து 11th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல வந்து தமிழாசிரியர் பணி நியமனத்துல தமிழ் பாடம் ப்ளஸ் மாறுபட்ட பாடம் முடிச்சவங்கள வந்து இனி நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து ஸ்பெஷலைசேஷன் டிகிரி வச்சு சொல்லல. ஸ்பெஷலைசேஷன் டிகிரி அப்படின்றதுக்கும் கிராஸ் மேஜருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸ்பெஷலைசேஷன் டிகிரி அப்படின்றது உங்களுடைய சப்ஜெக்ட்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து ஸ்பெஷலைசேஷன் டிகிரி. உதாரணத்துக்கு வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா, அது உங்களுடைய சப்ஜெக்ட் அப்படின்னா, அதோட அட்வான்ஸ் வந்து ஐடி, பிசிஏ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட அட்வான்ஸ் கோர்சஸ். இப்போ நீங்க உதாரணத்துக்கு பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னா, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி எல்லாமே வந்து அந்த சப்ஜெக்ட்ஸோட அட்வான்ஸ்டு டிகிரிஸ். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னா, ஃபிசிக்ஸோட அட்வான்ஸ் டிகிரிஸ் தான் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரியோட அட்வான்ஸ்டு டிகிரி. இது எல்லாமே ஸ்பெஷலைசேஷன் டிகிரிஸ். இப்போ கிராஸ் மேஜர் அப்படின்றது என்னன்னா, யூஜியில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிஜியில் தமிழ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தான் வந்து நம்ம கிராஸ் மேஜர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மாறுபட்ட பாடம் முடித்தவர்களை வந்து தமிழாசிரியர் பணி நியமனத்துக்கு இனிமே வந்து நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 12th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு எக்ஸாமோட ஒவ்வொரு படிநிலையிலையும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குரூப் 1 எக்ஸாமோட ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 20% வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிநிலையிலையும் வந்து 20% இடஒதுக்கீடு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுக்கணும். பதவி வாரியாக வந்து இது வந்து பின்பற்றப்படணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஜிஓவில். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணும் பொழுது அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீட்டுக்குள்ளே வர்றீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.